ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையில் 7 மணிக்கு பையன் எழுப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு இட்டுன்னு போனால், பையன் மட்டும் கிடையாது, மேடத்தோட அக்கா வீட்டிலேருந்து எல்லா பசங்களையும் இட்டுன்னு. ஏன்னா இன்றைக்கி பக்ரீத். நான் கொஞ்சம் லேட்டாகவே சொல்கிறேன், பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வீடியோ வரும்போது பக்ரீத்தே முடிஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வீட்டு பணிப்பெண்ணுங்க மெசேஜ் அனுப்பிட்டேன் காலையில். இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வேணாம், நேற்று நைட்டு செஞ்ச மக்ரீனே கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. பையன் நைட்டுன்னு வந்து இப்போ தான் வீட்டில் விட்டுட்டு நான் உள்ளே வந்தேன். அப்புறம் வண்டி சேவை கொடு, நான் திரும்பி எங்கள் அப்பா வீட்டுக்கே உக்காந்துருன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டான். அதாவது காலையில் இட்டுன்னு வந்தேன். திருப்பி இப்போ அவன் மட்டுமே போயிட்டான். இது இல்லாமல் இன்னொரு பையன் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிறான், என்னை வந்து இட்டுன்னு போனேன். அவனை எங்கே இட்டுன்னு போகிறதுன்னு தெரியல. கட்டு படிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும், படுத்து தூங்கலான்னு ஒரு பிளானு. ஏன்னா நைட்டு ரொம்ப லேட்டாக தான் படுத்தேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திச்சிட்டேன். பையன் எழுப்பிட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை வந்தால் வேலை செய்யலாம். வேலை வரலன்னா ஏதாவது ஒரு தகவல் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எதனா சமைச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் படுத்திட்டு வரேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். தூங்கி ஏஞ்சோடனே ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இந்த நியூஸ் சேனல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா திடீர்னு 7 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. 7 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, கொரோனாவால் 7 பேர் செத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. என்னென்னு கூகுள் ஓப்பன் பண்ணி கூகுளில் போட்டு பார்த்துறாரு, கொரோனா வைரஸ் 2025 இந்தியா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த நியூஸ் பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கு அதுக்குள்ளே வந்துடுச்சா நம்ம இந்தியாவில் அப்படின்ட்டு. அது பின்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறேன், அது பின்னாடி வரும் பாருங்கள். நீங்கள் கூட ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்கள் மொபைலுக்கு க்ரோம் ஓப்பன் பண்ணி இது மேலே டைப் பண்ணால் போதும், கொரோனா வைரஸ் 2025 இந்தியா லிஸ்ட்னு போட்டாலே போதும். இப்போ புதுசாக இருக்கிற ரீசெண்ட் ஃபுல்லும் வந்துடும். இதில் வந்து ஏகப்பட்டது வரும். எதில் போய் நான் பார்த்தேன்னா, அந்த COVID-19 2025 வந்துச்சு இல்லை, இதில் தான், இந்த இதில் தான் போய் பார்த்தா கீழே வந்து டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருந்தாங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்ட்டு. இது வந்து ஜூன் 5 வரைக்கும் தான். கேரளாவில் வந்து 1487, டெல்லியில் 562, வெஸ்ட் பெங்காலில் 538, மகாராஷ்டிராவில் 526, குஜராத்தில் 508, கர்நாடகாவில் 436, தமிழ்நாட்டில் 189, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் 157. மொத்த லிஸ்ட் இதுதான். டோட்டல் ஆக்டிவ் கேஸ் இன் இந்தியா 4886. டோட்டல் டெத் ரிப்போர்ட் ஆன் ஜூன் 4/5 2025 7 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் டெத் ஆகலைன்ற ஒரு நல்ல செய்தி மட்டும் கிடைச்சிது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. திரும்பி 2வது வேலை ஆரம்பிச்சிடுச்சா, இது என்னடா இது 2.0வா, இது திரும்பியும் பழைய மாரி லாக்டவுன் வந்துடுமா, ரொம்ப வாழ்க்கையே கஷ்டமாயிடுமான்னு சொல்லிட்டு பல யோசனை. எனக்கு மட்டும் கிடையாது, பல பேருக்கும் இதேமாரி யோசனை தான் வந்திருக்கும். என்ன பண்ணுறது, திரும்பி மாட்டிக்குவோமா ஒரு சிக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, குவைத்தில் இது வரைக்கும் யாருக்கும் கொரோனா வரல. ஏன்னா அப்படி சப்போஸ் வந்திருந்தால் இந்த குவைத் கவர்மெண்ட்டு உடனே அறிவிச்சிட்டு இருக்கோம் இதுமாரி கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கும் இந்த குவைத் கவர்மெண்ட். சும்மாலாம் நம்ம பெருமைக்குன்னு சொல்லக்கூடாது, உண்மையிலே நல்லா பார்க்கும். முடிஞ்ச அளவுக்கு கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனால் மாஸ்க் போட்டுன்னு போங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. நம்ம வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போனாலும் சரி, இல்லை ஊர்லேருந்து எங்கே வந்தாலும் சரி, ஏர்போர்ட்டில் மாஸ்க் போடுங்க. அங்கங்கே வந்து சானிடைசர் வச்சுருப்பாங்க, அதில் ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சேஃப்டியாக இருந்துக்குங்க. எனக்கும் வேலை எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருங்க.